விவசாயிகளை எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அது அம்மா காலத்திலும் சரி அதிமுக ஆட்சியிருக்காரு. இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள் எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ கூட 22% ஏற்படுங்க. நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்காது சார். அதான் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்கள் எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுங்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. நீண்டகால பிரச்சனை அது அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா?